மரங்களோட செண்பக மரம் வந்து நல்ல வாசனை வரக்கூடிய பூ தரக்கூடியது. மனோரஞ்சிதம் இதுவும் நல்ல வாசனையான பூ தரக்கூடியது. இதெல்லாம் இருந்தால் பவழமல்லி, அப்புறமா வந்து நெல்லி மரம், வேப்ப மரம், மாமரம் இதெல்லாம் இருந்ததுன்னா, நெல்லி மரம் வந்து ஆக்சுவலாக நெல்லி மரத்தடியில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதற்கு பூஜை பண்ணி வலம் வந்து கனகதாரா சோஸ்திரத்தை முறைப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் கிட்டும். மாமரம் ரொம்ப முக்கியமானது, அதுவும் சொல்லிட்டேன். வேப்ப மரம் நோய் நொடிகள் எதுவும் அண்டாது. அதில் கிடைக்கிற எல்லா பொருட்களையும் வச்சு வேப்பம்பூ ரசம் வைக்கலாம். வேப்ப இலையை வந்து நம்ம தேய்ச்சிக்கிற எண்ணெயில் சேர்த்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் செடிக்கு உரமாக போடலாம். அந்த வேப்ப எண்ணெய் எடுக்கலாம். அதுலேருந்து வேப்பெண்ணெய் வந்து அம்மனுக்கு விளக்கேற்றும் போது வேப்பெண்ணெய் விட்டு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். இலுப்பை மரம் வீட்டில் வைக்கக்கூடாத மரம். அப்புறம் சீதாப்பழ மரம் ஆக்சுவலாக சீதாப்பழம் கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுங்கிறாங்க. அதனால் சீதாப்பழ மரம் வைக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து நெல்லி மரம், வேப்ப மரம், மாமரம், வாழை ஏற்கனவே சொல்லிட்டேன். இதெல்லாம் வச்சு நீங்கள் பராமரிக்கணும். எந்த செடியும் பட்டு போக விடக்கூடாது. தென்னை மரம்ங்கிறது வந்து தென்னையை பெற்றா இளநீர், பிள்ளையை பெற்றா கண்ணீர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கண்ணீர் விட வைக்காதீங்க யாரையும். பெற்றவங்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அப்புறம் பலாமரம் என்னென்னா, அதில் கிடைக்கிற பலாப்பழத்தை அப்படியே சாப்பிட்லாம். பலாக்காய் சிப்ஸ் செய்யலாம். பலாக்காயை வச்சு சிப்ஸு செய்யலாம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு பலாக்காய், பாவக்காய், அப்புறமா வந்து பலாக்காய், பாவக்காய், இன்னும் ஒரு காய் சேர்த்திங்கன்னா பலாக்காய் மட்டுமே 600 காய்கறிகளுக்கு சமானம். 3 காய்கறியை போட்டு ஸ்ரார்த்தம் பண்ணிங்கன்னா 1008 வகையான காய்கறியை சமைச்ச பலன் கிடைக்கும். ஒரு சின்ன பலாக்காயை தானம் கொடுத்து பாருங்களேன். ஒரு சின்ன பலாக்காய் வந்து கடையில் 80 ரூபா சொல்கிறாங்க. ஸோ வீட்டில் வந்து கூடுமான அளவு மரம் வளர்த்து அதனால் பலன் பெறுங்க. அப்புறம் தேக்கு மரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேக்கு வந்து நம்ம வீட்டில் பில்டிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். தேக்கு மரம் வந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் இந்த மரங்கள்லாம் வளரணுன்னா நிறைய வருஷம் ஆகும். அந்த அளவு நம்மளுக்கு பேஷன்ஸ் வேணும். நம்ம வச்சு பராமரிக்கணும். அதை யாரும் வெட்டிட்டு போகாமல் இருக்கணும். இதெல்லாம் இருக்குது. இட வசதி வேணும். இதெல்லாம் இருக்குது. கருவேப்பிலை மரம் ரொம்ப நல்லது. கருவேப்பிலை துவையல் செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம தேய்ச்சிக்கிற எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்புறம் சமையலில் போடலாம். துவையல் செஞ்சு சாப்பிட்டோன்னா ஞாபக மறதி, நல்ல கருக்கருன்னு முடி இருக்கிறதோட ரொம்ப நல்லது. உடம்புக்கும் ரொம்ப வலிமை தரும். ஸோ நான் வந்து என்னெல்லாம் முக்கியமான மரங்களோ சொல்லிட்டேன். உங்களால் முடிஞ்ச அளவு வளர்த்து பராமரிங்க. தேங்க்யூ.